ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சண்டே 19க்கான பேப்பர் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எக்ஸ்யூம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எக்ஸ்ஹியூம் அப்படின்னா அந்த உடம்ப வந்து திரும்பி தோண்டி எடுத்து அதுல வந்து திருப்பியும் டெத்துக்கான காஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. எதனால இறந்திருப்பாரு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்றது தான் எக்ஸ்ஹியூம். அடுத்து இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி வந்திருக்குங்க. கண்டிப்பா இதுல ஒரு எஸ்ஸே வரும். தயவு செஞ்சு இதை வந்து படிச்சு பாருங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி வந்திருக்கு. அதுக்கப்புறங்க இங்க ஒரு வெக்காபுலரி பாருங்க. பர்ன்ட் அவுட் அப்படின்னு இருக்கு. பர்ன்ட் அவுட்னா ஒரு ஃப்ரேசல் வேர்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து எமோஷனலா, பிசிக்கலா, மென்டலா எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம். எதுக்காண்டி அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ்னால நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். சரிங்க. அடுத்தது ஸ்ரீ நாராயணன் வக்குல் அப்படின்றவர் வந்து ஐசிஐசி சேர்மனா இருந்தவர். சார் வந்து பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க, இறந்துட்டாரு. இவரை பத்தி நீங்க கொஞ்சம் கூகுள்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் எஸ்பிஐல பிஓவா தாங்க இவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பொசிஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இவரோட ரொம்ப யூனிக் பொசிஷன் வந்து என்னதுன்னா இவர் தான் கிரைசில்ன்ற நம்மளோட ரேட்டிங் ஏஜென்சியோட ஃபர்ஸ்ட் சேர்மன் இவர். ஸோ ஃபர்ஸ்ட்ன்றதுனால கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து டிராப் இன் ஈல்ட் அப்படின்னா ரெடியூஸ்ன்னு அர்த்தங்க. ஸ்லஷி ரோடு அப்படின்னா என்னதுன்னா சேர் சகதி கடந்த ரோடு. அடுத்து சொலாட்டியம் டு ஃபேமிலி ஆஃப் ட்ரெயினி. சொலாட்டியம்னா காம்பன்சேஷன், டெத் காம்பன்சேஷன். ஸோ இந்த ஆர்டிக்கல் வாசிச்சு பாருங்க. கோல்ட் லோன்ஸ் ஆர் ரீபேட் அண்ட் நாட் ரெனியூ, பேங்க்ஸ் டெல் பிரான்ச்சஸ். ஸோ ரெனியூ பண்ணாதீங்க, ரீபேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு வார்த்தை எவர் கிரீனிங் அப்படின்னு இருக்கு பாருங்க. எவர் கிரீனிங்னா புது லோன் ஒண்ணு ஓபன் பண்ணி அதை வந்து பழைய லோனுக்கு அடைச்சிடுறது. ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுனா லோன் கட்ட முடியல அப்படின்றப்போ அந்த லோன் என்பிஏ ஆகாது, நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறாது. அதாவது அந்த லோன் வாராக்கடனா மாறாதுங்க. ஏன் மாறாது? கோல்டோட ரேட் வந்து கூடி இருக்கும் இல்லையா? பெர் கிராமுக்கு கொடுக்க போற லோன் அமௌண்ட் வந்து கூடி இருக்கும். நீங்க ஒரு வருஷம் முன்னாடி வாங்கும் போது ஒரு கிராமுக்கு 7,000 rupees கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிராமுக்கு 9,000 கூடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. ஸோ அப்படி கூடி இருக்கு அப்படின்னா அப்ப 2,000 rupees கூடி இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒரு 10 பவுன் இல்ல 15 பவுன் அப்படி வச்சு ஏதோ லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்ப அந்த 10-15 பவுனுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். ஸோ புது லோனு ஜாஸ்தி அமௌண்ட்டுக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. அதை டிஸ்பர்ஸ் பண்ணும்போது அந்த லோனை வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணும்போது பழைய லோன் அக்கௌண்ட்ல கட்டிட்டு மீதியை உங்க கையில தருவாங்க. அப்ப பழைய லோன் க்ளோஸ் ஆயிருது, புது லோன் ஓபன் ஆகுது. இந்த பிராக்டிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லுது. ஸோ இது பேரு தான் எவர் கிரீனிங். அடுத்து பாருங்க, விசாக் போலீஸ் அன்எர்த் ஹியூமன் டிராபிகிங். அன்எர்த்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுங்க, தோண்டி எடுக்கிறது. ராக்கெட் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல ராக்கெட் அப்படின்னா இல்லீகலா மணி சம்பாதிக்கிறாங்க. அதுல கம்போடியால இருந்து இந்த கேங் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கோஸ் அப் இன் ஃபிளேம்ஸ் அப்படின்னா என்னன்னா தீ பிடிச்சிருச்சுன்னு அர்த்தங்க. அதாவது பிஜேபி ஓன் பசமுண்டா அவுட்ரீச் இன் பீகார் த்ரோன் ஆஃப் ரெயில்ஸ் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அது கண்ட்ரோல்லே இல்லை. இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் அதோட பிஹேவியர்லாம் ரொம்ப அப்நார்மலா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. சரிங்க. பழத்தெல்லாம் கால்சியம் கார்பைடு யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணி ஃப்ரூட்லாம் ரைப்பன் பண்ண வைப்பாங்க. பழுக்கிறதுக்கு பேரு ரைப்பன்ங்க. என்ன ஃப்ரூட் இங்கே இருக்கு பாருங்க, ரைப்பனிங், பழுக்க வைத்தல். ரைப்பன் பண்ண வைப்பாங்க அப்படின்னா கால்சியம் கார்பைடுங்க. ஸோ இதுல நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்தி நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்து நார்மலா ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸையே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல செய்யணும் அப்படின்னு சொல்றாருங்க. சாஷட்டைசேஷன் அப்படின்னா சாஷே அப்படின்னா என்னங்க, சின்ன சின்ன பேக்கெட்ஸ். கரெக்டா? அதே மாதிரி ட்ரேடையுமே ஸ்மால் மேனேஜபிள் பேக்கெட்ஸா கொண்டு வரணும். ஸோ அடுத்தது வந்து இங்க வந்து பாருங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்டோட மெர்ஜ் ஆகுதுங்க. இந்த ஐடிஎஃப்சி அப்படின்றது வந்து பேரண்ட் கம்பெனிங்க. ஐடிஎஃப்சின்றது பேரண்ட் கம்பெனி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்ன்றது இந்த லோன் கம்பெனி. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்றாங்க. இதை மெர்ஜ் பண்றதுக்கு அப்ரூவல் வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கொடுக்கணும். அதோட சேர்மன் பேர் வந்து ஜஸ்டிஸ் ராமலிங்க சுதாகர். சரிங்க. ஆதித்யா சன் லைஃப்
இது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க வந்து அவங்களோட பிசினஸ டபுள் பண்ண போறாங்க. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸோட எம்டி சிஓ வந்து கமலேஷ் ராவ். இங்க சுந்தரம் ஹோப்ஃபுல் ஆஃப் கண்டினியூங் growth impetus அப்படின்னா growth இன்னும் பாசிட்டிவா இருக்க போகுது. இம்பீட்டஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சைன்ஸ், அப்க்ரோயிங் சைனா இருக்கு, இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. எஃப்டிஐ நார்ம்ஸ் நிறைய விஷயத்துல ஈஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இப்ப லேட்டஸ்டா எதுல ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் செக்டார்ல ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ செக்ரட்டரி இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து ராஜேஷ் குமார் சிங். கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல வந்து கோல்ட் லோன்ஸ் வந்து பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு வருதுங்க ஆர்பிஐ. என்பிஎஃப்சிஸ் வச்சிருக்கிற கோல்ட் லோன்ஸ் மெயினா. இங்க வந்து சென்டென்ஸ் பாருங்க, சர்டன் என்பிஎஃப்சிஸ் டு பி ஃப்ளவுட்டிங் ரெகுலேட்டரி நார்ம்ஸ் அப்படின்னா அக்செப்ட் பண்ண ரெஃப்யூஸ் பண்றாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான் ஃப்ளவுட்டிங், நாட் ஃபாலோயிங், டினையிங் டு ஃபாலோ அந்த மாதிரி. சபாகர் அப்படின்ற டவுனோட பழைய பேர் பாருங்க திஸ். இந்த போர்ட் வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஈஸ்ட் இந்தியா தான் சென்ட்ரல் ஏசியாக்கே ஒரு கேட்வேயா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. ரஷ்யா ஆர்டர் சீஜர் ஆஃப் டாய்ஷி பேங்க் அண்ட் யூனிகிரெடிட் அசெட்ஸ் அப்படின்னு இருக்குங்க. சீஜர்னா க்ளோசருங்க. சரியா, இந்த பேங்க்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ரஷ்யா. ஸோ இந்த இதை வந்து வாசிச்சு பாருங்க, இந்த ஆர்டிக்கலா ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. அடுத்து ஹெவி ஃபாக் டிலேஸ் ரீஸ்டார்ட், ஷவுஃப்லே லீட்ஸ் மரிகோவா பை 1 ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்குங்க. ஷவுஃப்லே அப்படின்றவர் வந்து கால்ஃப் இதை சேர்ந்தவர், கால்ஃப் கேமை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லினா அர்த்தம். ஷவுஃப்லே எந்த நாட்டை சேர்ந்தவர்? சாண்டர் ஷவுஃப்லே, அமெரிக்கன் நாங்க இவங்க. ஆனா இவர் வந்து ஸ்காட்டிஷ். இன்வின்சிபிள் அப்படின்னா அவரை ஜெயிக்க முடியல, அவரை தோக்கடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியான மீனிங் இன்வின்சிபிள். அடுத்தது எலூசிவ் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சக்சஸ் வாங்குறாங்க. அடுத்து ஜீன் கிங் கப் எந்த கேமோட ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்னிஸோட ரிலேட்டட். ஸோ இந்த இடத்துல எமுலேட்ஸ் அப்படின்னு இருக்கு. எமுலேட்ஸ்னா அவங்கள விட்டு ஜெயிக்கிறது, லீட் பண்றது, இல்லைன்னா அவங்களுக்கு ஈக்குவல் ஆகுறது. இந்த இடத்துல ஈக்குவல்டு தான் மீனிங். கீழே வாசிச்சு பாருங்க, மேக்ஸ் வெஸ்டப்பர் ஈக்குவல்டு அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல், எமுலேட்ஸ். இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் அவ்வளவுதாங்க. பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லை. ஃபினான்ஷியல் நியூஸ்ல தான் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. ஹாப்பி ரீடிங்க.